அபூபக்கருடைய அழுகையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எனக்கு உள்ளத்தாலும் செல்வத்தாலும் நட்பாலும் என்னை அரவணைத்துக் கொண்டவர் அபூபக்கர் தான். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் நான் முடிந்த அளவு அதற்குரிய காரியங்களை நான் செய்துவிட்டேன், அபூபக்கரை தவிர. அபூபக்கருடைய பொறுப்பை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன். அவரிடத்திலே நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். மிம்பரில் இருந்து கீழே இறங்குவதற்கு முன்னால் இந்த பள்ளிவாசலுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள். ஆனால் ஒரு வாசல் மட்டும் இந்த உலகம் அழியும் வரை அடைக்கப்படக்கூடாது. அது அபூபக்கருடைய வாசல் என்று சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் இருந்து கலைந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு வியாழக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் மரணமாவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் வியாழக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற சூரத்துல் முர்சலாத்துடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொழ வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தவில்லை. இஷாவுடைய தொழுகை வருகிறது. மக்ரிபுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை வைத்து இஷாவுடைய தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரால் எழுந்திருக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கண் விழித்தவுடன் கேட்டார்கள், அஸ்ஸல்லன் நாஸ் அஸ்ஸல்லன் நாஸ். ஆயிஷா, இந்த நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி தொழ முடியும் அவர்களால்? உங்களுடைய வருகைக்காக ஒவ்வொரு ஜமாஅத்திலும் என் ரசூல் எனக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் உங்களுடைய வருகை இல்லாமல், உங்களுடைய குர்ஆனுடைய திலாவத் இல்லாமல் எப்படி அவர்களால் தொழ முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்க முயற்சி செய்கிறார்கள். தண்ணீரை என் மீது ஊற்றுங்கள் என்கிறார்கள். மயக்கடித்து விழுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் மயக்கம் தெளிகிறது. கேட்டார்களா ஸல்லன் நாஸ்? ரசூலுடைய முதல் கேள்வி, தொழுதார்களா இந்த மக்கள்? யா ரசூலல்லாஹ், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் தண்ணீரை ஊற்றச் சொன்னார்கள். மயக்கடித்து விழுந்தார்கள். மூன்றாவது முறை கேட்டார்களா ஸல்லன் நாஸ் ஆயிஷா, இந்த மக்கள் தொழுதார்களா? சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். நான்காவது முறை கேட்டார்களா ஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை ஆயிஷாவை? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இல்லை, அவர்கள் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னால் முடியாதா ஆயிஷா, என்னால் முடியாதா ஆயிஷா, உன் தந்தையை தொழுகை நடத்துமாறு கூறு. யார் தந்தை? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான், என்னுடைய தலைமைத்துவம் இந்த சமூகத்திற்கு முடிகிறது. என் வாழ்நாளிலேயே ஒரு தலைவரை நான் நியமிக்கிறேன், அவரை தொழுகை நடத்துமாறு ஏவுங்கள் ஆயிஷா என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்.